Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சார்ட் பேட்டர்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன, பேசிக் இண்டிகேட்டர்ஸ் பற்றி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதர் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிபிஆரோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிபிஆர் பற்றி, அசெண்டிங் சிபிஆர் பற்றி, டிசெண்டிங் சிபிஆர் பற்றி, அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது வந்து வெர்ஜின் சிபிஆர் பற்றி. அது மட்டும் இல்லை, இந்த சிபிஆரை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் சிபிஆரை சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முதல்ல வெர்ஜின் சிபிஆர்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கக்கூடிய சார்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட சார்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் வந்து ரீசன்ட் டேஸில் நிறைய வாட்டி இந்த வெர்ஜின் சிபிஆரோட ஃபார்மேஷன் இருக்குது. வெர்ஜின் சிபிஆருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிபிஆர் ஃப்ரேம் ஆகி அந்த சிபிஆருக்குள்ளாடி அந்த டேயில் எந்த ப்ரைஸும் க்ளோஷர் பண்ணலைன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோஷர் பண்ணலை கேண்டில் ஸ்டிக்ஸ், எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் அந்த சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளாடி க்ளோஷர் பண்ணலைன்னா அதை நம்ம வெர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கு கன்சிடர் பண்ணிக்கலாமானா இது வெர்ஜின் சிபிஆர் தான். ஏன்னா க்ளோஷர் இல்லை, எய்தர் புல்லிஷ் க்ளோஷராக இருக்கணும் இல்லை பியரிஷ் க்ளோஷராக இருக்கணும். இப்போது இங்கே வாங்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த க்ளோஷரும் இல்லை. மினிமம் இன்னும் 5 மினிட்ஸில் எந்த க்ளோஷரும் இல்லை. க்ளோஷரும் இல்லைன்னா அது வெர்ஜின் சிபிஆர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, இதுவும் வெர்ஜின் சிபிஆர் தான், இதுவும் வெர்ஜின் சிபிஆர் தான், இதுவும் வெர்ஜின் சிபிஆர் தான். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹியர். இதை வந்து வெர்ஜின் சிபிஆராக எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த வெர்ஜின் சிபிஆர் இருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஜின் சிபிஆர் டெக்னிக்கலாக எவ்வளோ நாள் வரைக்கும் வேலை செய்யும்னா, வெர்ஜின் சிபிஆர் கிரியேட் ஆனதில் இருந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, அதாவது 1 வீக் ட்ரேடிங் செஷன் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம். 3 நாளைக்குள்ளாடி வெர்ஜின் சிபிஆர் இருந்ததுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். 3 நாளைக்கு மேலே அப்படின்றப்போ ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இந்த டே இது வந்து வெர்ஜின் சிபிஆர், கொஞ்சம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து வெர்ஜின் சிபிஆர். இப்போது என்ன பண்ணிக்கிறேன்னா இது எல்லாமே ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ஜின் சிபிஆரோட வேலை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ ஸ்மாலர் டைம் ஃப்ரேமுக்கு ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஜின் சிபிஆரோட வேலை என்னன்னா, இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும் பட்சத்தில், எப்படி இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் திஸ் வெர்ஜின் சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். இது ப்ரைஸ் வந்து இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இந்த வெர்ஜின் சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் இதோட வேலிடிட்டி அப்படின்றது 3 to 5 டேஸ் தான், அதாவது 1 வீக்கோட ட்ரேடிங் செஷன்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக கொடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த 3 டேஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாக கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டைசஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 10th டிசம்பர் கிரியேட் ஆனது. 11th டிசம்பர் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இந்த வெர்ஜின் சிபிஆரில் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ரேலி ஆகிடுச்சு. திரும்ப ப்ரைஸ் எப்போ வருதுன்றதை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். அப்படியே ரன் பண்ணுறேன், தெரியுதுங்களா? திரும்பவும் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் மார்க்கெட் த சேம் வெர்ஜின் சிபிஆரில் இருந்து தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து இது ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான், அசெண்டிங் சிபிஆருக்கு கீழே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதுவும் வெர்ஜின் சிபிஆர் தான். இந்த வெர்ஜின் சிபிஆரும் நான் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வெர்ஜின் சிபிஆரும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போது இந்த ஏரியாவில் நமக்கு இன்னொரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக? இன்னொரு வெர்ஜின் சிபிஆர். இந்த வெர்ஜின் சிபிஆர் லாஸ்ட் ட்ரேடிங் டேல என்ன பண்ணியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த வெர்ஜின் சிபிஆரில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்ஜின் சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து அப் டு இந்த டிசெண்டிங் சிபிஆர் வரைக்கும் போய் டிசெண்டிங் சிபிஆரில் இந்த ரெசிஸ்ட் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த வெர்ஜின் சிபிஆர் லெவலுக்கு தான் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய அன்டெஸ்டட் வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் ப்ரைஸ் போகலான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கேருந்து ரிஜெக்ஷன் தான் வரும் அப்படின்றதுல, இங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். இது ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே.
கரெக்டாக? ஒருவேளை இந்த ரிஜெக்ஷன்ஸ் இதை டேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா திரும்ப இந்த வெர்ஜின் சிபிஆர் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். திரும்ப இந்த வெர்ஜின் சிபிஆர் அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப இது எப்போ இந்த வெர்ஜின் சிபிஆரை டெஸ்ட் பண்ணுதோ, டெஸ்ட் பண்ணும்போது இங்கேருந்து அகெயின் மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுக்கும், ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த சேம் வெர்ஜின் சிபிஆருக்கு வந்திருக்கு. இதை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிறனால. திரும்பவும் மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அகெயின் ஒரு லாங் பொசிஷன்ஸ் பில்டப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இது இந்த லெவல் கீழே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வெர்ஜின் சிபிஆர் கான்செப்ட். வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் வெரி ஈஸி. ஓகேவா? ஆனால் என்னன்னா பேக் டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். இப்போ நான் பார்த்த உடனே ஈஸியானால இது வெர்ஜின் சிபிஆர், இது பார்த்தீங்கன்னா 2வது நாள் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்திருக்கு. அதனால ப்ராபபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இதே இது ஒரு 4th டே ஆர் 5th டே வந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இதுதான் வெர்ஜின் சிபிஆர். இப்போது இந்த சிபிஆரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஆர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பெரும்பாலான நேரங்களில் இந்த சிபிஆர் ஏரியா, அதாவது மீன் ரிவர்ஷன் ஏரியா அப்படின்றது ஒரு ரேஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். என்ன ரேஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும்னா, இன்கேஸ் ப்ரைஸ் இந்த லெவல் கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஆனால் நம்ம என்ன விஷயம், பிகர் டைம் ஃப்ரேமோட பிக்சரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆராக கிரியேட் ஆயிருக்குன்னா ஆல்வேஸ் லுக் ஃபார் அ லாங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆனதுக்கு அப்புறமா அது சிபிஆரை ரீட்ரேஸ் பண்ணும்போது நம்ம லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். இல்லை ப்ரைஸ் வந்து டிசெண்டிங் சிபிஆராக இருக்குது, டிசெண்டிங் சிபிஆராக இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். இதில் வேற ஏதாவது கான்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பெரும்பாலும் நம்ம பிகர் பிக்சரோட ட்ரெண்ட் என்ன நமக்கு சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். அப்படி பண்ணாதான் எட்ஜ் அப்படின்றது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஃபைன். அதுக்கு அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இது சேம் நம்ம பிவோட் வீடியோவில் பார்த்த மாதிரி அதே சப்போர்ட் அண்ட் அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன புரிதலுக்கு வரலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வெர்ஜின் சிபிஆர் ஆல்ரெடி ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய வெர்ஜின் சிபிஆருக்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஷர் கொடுத்துட்டே வச்சுப்போம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து நீங்கள் அக்ரெசிவாக எக்ஸிக்யூஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. எப்போ உங்களோட பிவோட்டில் நம்ம பார்த்த மாதிரி எப்போ உங்களோட பிவோட்க்கு மேலே ஒரு க்ளோஷர் கிடைக்குதோ, இந்த கேண்டிலே க்ளோஷர் கொடுத்துருக்கு, அந்த கேண்டில் மேலே இன்னொரு கேண்டில், அந்த கேண்டிலோட ஹை மேலே இன்னொரு கேண்டில் க்ளோஷர் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லெவல் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ T1 இங்கே வச்சுக்கலாம், T2 இங்கே வச்சுக்கலாம், T3 இங்கே வச்சுக்கலாம். அதிகபட்சமாக டார்கெட் அப்படின்றது இங்கே வச்சுக்கலாம். ஒவ்வொரு லெவல்ஸையும் உங்களோட டார்கெட்ஸாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ சிபிஆர் அப்படின்றது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அந்த சிபிஆருக்குள்ளாடி அசெண்டிங் டிசெண்டிங் இருக்குது. அசெண்டிங் டிசெண்டிங் வந்து ட்ரெண்டை நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு, வெர்ஜின் சிபிஆர் அப்படின்றது ரிவர்சல் ஏரியா, மேஜர் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெர்ஜின் சிபிஆர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது இல்லாமல் இந்த சிபிஆரை பேஸ் பண்ணி இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். வெறும் இன்ட்ராடே மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சிபிஆர்ஸை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேட்ஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். பட் அதுக்கு பேக் டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவர்சல் ஏன் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா இட்ஸ் அ வீக்லி சிபிஆர். வீக்லியில் அசெண்டிங்கில் சிபிஆர் இருக்குது. அசெண்டிங் சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அசெண்டிங் சிபிஆர்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்ஸும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கான்செப்ட் தான் இந்த சிபிஆர் கான்செப்ட். இந்த சிபிஆர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்டாக செஷன்ஸ், வெபினார் செஷன்ஸ் மாதிரி ஏதாவது வேணும்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். இல்லை செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ தேவைப்பட்டாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சிபிஆர் பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.